எல்லாருக்காக காரணமே பக்கத்தில் சொல்லுவேன். இயேசுவை சிவாசனத்தை கொண்டு உங்களை மூடி 2 காரணம் இருக்கு. எல்லாமே நானே கரங்களும்
உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, கரங்களை தட்டி அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் இல்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி இனியவர் என் ஆண்டவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு உண்மை உண்மையாய் கர்த்தரை, உண்மையாய் கர்த்தரை தேடாண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில உண்மையாய் தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்வாரையா, கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால், வியாதிகள் சுகமாவதாக. பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசே, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினால். ஓ, ஒரு நன்மையும் ஒரு நன்மை சொல்லுவோம் அப்பா. ஓ அவமானம் அடைவதில்லை அப்பா. அப்பா 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 நான் உமது பிள்ளை, ஒரு நாள்
நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்மளால போராடினா ஒரு நாள் முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால் கூடும். எல்லாரும் சொல்லுங்க. ஐயா, எல்லாம் கூடும். கரங்களை உயர்த்தி உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கண்களை மூடி எல்லாரும். ஐயா, உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சொல்லுங்க. ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம். சரணத்தை மாத்திரம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அதிசயங்களை செய்யுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஐயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, உம்மால் கூடும், இன்று எல்லாம் கூடும்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கண்களை மூடி சொல்லுங்க, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தாமே கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, ஒரு சிட்சைக்கு பிறகு கர்த்தாவே, இந்த யோசேப்பை ஆண்டவனை சிட்சித்ததுக்கு பிறப்பாடு கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஒரு உயர்வினை கட்டளையிட்டு இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளாக எங்களை கர்த்தாவே, எங்களுக்காக நீ வைத்திருக்க அந்த மேன்மையையும் அந்த உயர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு ஆண்டவரே நாங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த எல்லா சிட்சைகளையும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீ கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை விண்ணப்பத்தை கேட்கிறோம், எங்கள் கண்ணீரை காண்கிறோமாய் எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை பார்த்து நீ சொல்லும் ஆண்டவரே, எங்கள் இதயத்துக்கு ஏற்ற விதமாக உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே, உடைய பாதம் தான் கர்த்தாவே எங்களுக்கு ஆறுதல் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒருவரோடு நீ பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். முகமுகமாக எங்களோடு கூட கர்த்தாவே நீ பேச வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, மனபாரத்தோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசிய கர்த்தாவே ஒரு ஆறுதலின் தேவனா எங்களோடு கூட இருந்து எங்களை நீ வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்க எங்கள் ஒரு ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவோடு கூட இருந்து ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். அதிகாலை ஜெபம் சபையில் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலை ஜெபத்திலும் நம்முடைய சபைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், சபை விசுவாசிகள் கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை நடைபெறுகிறது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 பேர் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்கிறவர்கள் தொடர்ந்து வாருங்கள். கலந்து கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இந்த பைபிள் ஸ்டடியை கலந்து கொள்ளும்படியார் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் சபையில் நடைபெறும். இந்த உபவாச கூட்டத்திலும் அநேக சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உபவாச கூட்டத்திலும் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை முதல் ஆராதனை காலை 5:45 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிவடையும். அதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை காலை 7:45 மணியிலிருந்து 10:30 மணி வரை நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். சபையின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற புதன்கிழமை முதல் தேதி ஜூலை மாதத்தின் முதல் தேதி வாக்குத்தத்த ஆராதனை சபையிலே காலை 5:30 மணிக்கு நடைபெறும். அந்த வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொண்டு அந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சபையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் 21 நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு மார்னிங் பிரேயர் நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. ஒரு 21 நாட்கள் வியாழக்கிழமை முதல் 21ஆம் தேதி வரையிலும் 22ஆம் தேதி வரையிலும் வருகின்ற ஜூலை மாதம் 21 நாட்கள் விசேஷித்த ஜெப கூடுகை சபையிலே உண்டு. காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் பெண்களுக்கான கூட்டம் நடைபெறும். சபையிலே ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை சபையில் நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியார் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுதும் ஆர்க் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சில்ட்ரன் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி,
காலேஜ் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஃபில்ம் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய சகோதரர் சுந்தர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சில நிமிடங்கள் தன்னுடைய ஊழியத்தை குறித்த அறிவிப்பை உங்களுக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒலிவக்கன்றுகள் என்ற பெயரிலே ஞாயிறு பள்ளி பாடங்கள் ஒரு வருடத்துக்கு உண்டான பாடத்திட்டத்தை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். கடந்த 2013 இதை செய்கிறோம். விசேஷமாக இந்த இந்தியா மக்கள் தொகையில் 65% சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் இருக்கிறார் என்று கணக்கெடுப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் வாலிபர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகவே இவர்களுக்கு என்று ஒரு நல்ல அவர்களை ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு என்று அநேக சீடிக்கள் போட்டிருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு வருகிற பாதிப்புகள் அதிகம். ஏனென்றால் இன்றைக்கி நீங்கள் அவங்க டிவி நிகழ்ச்சிகள், அநேக டிவி நிகழ்ச்சிகள் தான் விரும்பி பார்க்குறாங்க. அதில் வருகிற எல்லா டிவி நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்து புராணங்களை அனிமேட் பண்ணி வெளியிடுறாங்க. சோட்டா பின், லிட்டில் கிருஷ்ணா, அனுமன், எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு என்று அநேக டிவி சேனல்கள் இன்றைக்கு வந்துட்டு தமிழில் இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைங்க அதை தான் பார்க்குறாங்க. நாமளும் பெற்றோர்கள் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதுக்காக அந்த பிள்ளைகளை விட்டு விடுகிறோம். ஆனால் என்ன நடக்குது என்றால் இந்த சின்ன வயதிலே தவறான விஷயங்கள் அவர்களுக்கு உள்ளே போகிறது. ஏனென்றால் இந்து புராணங்களை தான் அன்றைக்கி அனிமேட் பண்ணி அந்த படங்களை பார்க்குறாங்க. அப்போ சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு தவறான விதைகள் விழுகிறது. ஆகவே இதை போர்க்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் வேதாகமத்தை அனிமேஷன் வீடியோக்களாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் சின்ன சின்ன படங்களாக 22 படங்கள் அனிமேஷன் வீடியோ குறும் படங்களாக தமிழிலே பண்ணியிருக்கிறோம். இந்த 22 படம் உள்ள இந்த டிவிடி வெறும் 50 ரூபாய் தான். ஆகவே இந்த டிவிடியை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தின் சம்பவங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே போகணும், வேறு சம்பவங்கள் உள்ளே போகக்கூடாது. ஆகவே பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும். சிறு பிள்ளையிலே நாம் அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்த வேண்டும். ஆகவே இந்த டிவிடி இன்றைக்கு விற்பனைக்கு தமிழ்நாடு முழுவதும் அநேக மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோடு கூட ஒரு 25 பாடல்கள் இருக்கிறது, செய்கையோடு ஆக்ஷன் சாங்ஸ். ஆகவே இது பழைய பாடல்கள், 30-40 வருடத்துக்கு முன்பாக நல்ல அர்த்தமான பாடல்கள். கற்பாரின் மீன் கட்டினவன் புத்தி உள்ளவன், இந்த மாதிரி வேதாகமத்தை அடிப்படையாய் கொண்ட அநேக சிறு பிள்ளை பாடல்கள். இந்த 2 டிவிடி வெறும் 100 ரூபாய் தான். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு இது வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக மற்ற டிவி நிகழ்ச்சிகள் பார்க்கறது விலகி இந்த மாதிரி வேதாகம சம்பவங்களை பார்ப்பார்கள். அதுபோல் இன்னொரு டிவிடி, 2 டிவிடி இருக்கிறது. இது டீனேஜ் பிள்ளைகளுக்காக உள்ளது, டீனேஜ் யூத் பிள்ளைகளுக்கு உண்டான டிவிடி. இதில் வேதத்தினுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையாக உள்ள சில சம்பவங்களை மையமாக வைத்து குறும்படங்களாக 15 படங்கள் இருக்கிறது. இதுவும் தமிழிலே இருக்கிறது. ஆகவே இந்த 2 டிவிடி 100 ரூபாய். பிள்ளைகள் நல்லா விளையாடுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆகவே விளையாட்டின் வழியாக பிள்ளைகள் வேதாகம சம்பவங்களை அறிந்து கொள்வதற்காக பைபிள் பசில்ஸ், இது சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். நீங்கள் அந்த பிள்ளைங்க உட்காந்து அவங்க அதை ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இதில் அவங்க நேரத்தை செலவு பண்ணுவாங்க. பின்னால் அந்த வேத சம்பவத்தினுடைய காரியங்களை சுருக்கமாக ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது விற்பனைக்கு. இது ஒரு விலை 50 ரூபாய். ஆகவே இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அவங்களுக்கு வேத சம்பவங்களை கொடுப்பதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்துங்க. நாங்கள் ஒரு வருட பாடத்திட்ட புஸ்தகம், ஒருவேளை நீங்கள் உங்கள் ஏரியாவில் சண்டே கிளாஸ் நடத்துகிறாருந்தா அதுக்குள்ள புஸ்தகங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே அதையும் வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை விட நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கு செலவு பண்ணணும். எத்தனை ஆயிரம் செலவு பண்ணியாவது பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்திலே எதை படிக்க வைக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி வருகிற எல்லா பாதிப்புகளும் சிறு பிள்ளைகளை தான் தாக்குதாங்க. அது ஒருவேளை கேம்ஸ் மூலமாக இருக்கலாம், வீடியோ மூலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் இன்றைக்கி பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள்லாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை முடிவில் இந்த சிடி கீழே விற்கப்படுகிறது. இந்த நான் சொல்லப்பட்ட இந்த சிடி காரியங்கள் எந்த கடைகளிலும் விற்கப்படாது. இது ஊழியத்துக்காக, மெட்டீரியலுக்காக, இது ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வாங்கி பயனடைங்க.
இந்த வாய்ப்பு கொடுத்த போதருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. மற்றொரு அறிவிப்பு, கடந்த வாரம் இந்த இபி கார்டு யாரோ இங்கே மிஸ் பண்ணிட்டு போய்விட்டார்கள். நேம் அமுல்தாஸ், கருணாநிதி நகர், வெஸ்ட் நமச்சிவாயபுரம் என்று சொல்லி ஒரு இபி கார்டு இங்கே இருக்கிறது. ஒருவேளை அதற்குரியவர்கள் இருப்பீர்களால் ஆராதனை முடிந்தவுடன் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் கடைசி ஞாயிறு முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வருமானங்களையும், உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிடும் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வியாழன் அன்று நாம் வாரந்தோறும் ஜெபித்து கொண்டிருந்த சகோதரர் ரமேஷ் கண் பார்வை இழந்து போதையினாலே கிட்னி பாதிக்கப்பட்டு போதை வஸ்துக்களை அதிகமாக எடுத்ததினாலும் குடியினாலும் 2 கண் பார்வை இழந்து கிட்னி இழந்து செயல் இழந்து போன அந்த சகோதரனுக்காக ஜெபித்தோம். கடந்த வியாழக்கிழமை 1:30 மணி அளவில் அவர் மரித்து விட்டார் ஹாஸ்பிட்டலில். வெள்ளிக்கிழமை அடக்க ஆராதனை நடத்தினோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த சகோதரி அவர்கள் இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். வியாழன் மரித்தார், வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு அந்த சகோதரி ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். சகோதரி விசாலாட்சி. அவர்கள் 2 பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காய் ரொம்பவும் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள். ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் உண்டு, படிக்கிறார்கள். நம்முடைய சபையின் சார்பில் தான் அந்த அடக்க ஆராதனைகளை பொறுப்பெடுத்து கொண்டோம். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். நேற்றைக்கு அவருடைய மகள் பெரிய பிள்ளை ஆயிட்டா. வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணினார்கள். சனிக்கிழமை மிகவும் துக்கமாக இருக்கிற அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, சகோதரி வீட்டு வேலை செய்து பிள்ளைகளையும் காப்பாற்றி வருகிறார்கள். ஏறக்குறைய வீட்டு வாடகை மாத்திரம் 4500 ரூபாய் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். முடிந்தவர்கள், விருப்பப்பட்டவர்கள், கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்ய நீங்கள் முன் வரலாம். விசாலாட்சி எழுந்து நெல்லுமா, அன்பு எழுந்து நெல்லு, ஜெபம் பண்ணுவோம். அந்த பொம்பளை பிள்ளை வரலன்னு நினைக்கிறேன். இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மரித்து போன அந்த சகோதரனுக்கு வயது 45. இந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கடந்த வியாழக்கிழமை மரித்து போன சகோதர ரமேஷுடைய மனைவிக்காக விசாலாட்சிக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணினும் இன்றைக்கு உம்மை தேடி உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அந்த மகளை நீர் மாத்திரமே ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவரே, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு நீர் உற்ற தகப்பனாக இருந்து இந்த சகோதரிக்கு உம்முடைய சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொன்னீங்களே, அந்த வேத வார்த்தையின்படி உம்முடைய மகளுக்கு நீர் சிருஷ்டிகர் நாயகராக இருந்து அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்து காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், அந்த பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர உமக்கு மகிமையான சாட்சியாக நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அன்புக்காக அபிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை சகோதரிகள் கூடி, வீட்டில் இருக்கிற சகோதரிகள் சபையில் வந்து கூடி தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கிற சகோதரிகள் வேலையை முடித்துவிட்டு தேசத்துக்காக ஜெபிக்கும்படி
11 மணி கடந்து வருவீர்களானால் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபியுங்கள். 10 மணின்னு சொல்கிறேன், 10 மணிக்கு உங்கள் வேலையை முடிச்சுட்டு வர முடியாது. அதனால் 11 மணிக்கு துவங்கி 1 மணிக்கு முடித்து விட்டு போக வசதியாக இருக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. முதல் சர்வீஸில் சின்ன பிள்ளைகளெல்லாம் எழுப்புங்க, சின்ன பிள்ளைகள்லாம் எழுப்புங்க, சின்ன பிள்ளைகள்லாம் எழுப்புங்க. சண்டே ஸ்கூல் போகணும். வேகமாக பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் 7 மணி ஆகிறது. ஒரு 30 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம் என்று விரும்புகிறேன். உங்களை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் தம்முடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தாய்லாந்தில் மீன் மழை பொழிந்தது. ஒவ்வொரு மீனும் 1/2 கிலோ 1/4 கிலோ இருக்கக்கூடிய மழையில் மீன்கள் வந்து கொட்டினது. தாய்லாந்திலே நடந்தது என்று சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்திருந்தது. ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலும் ஒரிசா மாநிலத்தில் மீன் மழை பொழிந்தது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். கல்மழை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஐஸ் கட்டி மழை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதற்கு ஆலங்கட்டி மழை என்று சொல்வார்கள். மீன் மழை இதுவரை கேள்விப்பட்டிருந்ததில்லை. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக வானத்தில் அபூர்வமான அடையாளங்கள் தோன்றும், கேள்விப்பட்டிராதவைகள் கேள்விப்படுவீர்கள், இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத பாவங்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்கள் மாத்திரம் ஓரின சேர்க்கையாளருடைய திருமணத்தை அங்கீகரித்திருந்தார்கள். பெண்ணும் பெண்ணும் திருமணம், ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கிறதை அரசாங்கம் அங்கீகரித்திருந்தது. பன்றிகள் கூட ஆண் பன்றி திருமணம் செய்வதில்லை. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி டார்வின் கொள்கையை சொல்லுகிறார்கள். குரங்கு கூட பெண் குரங்கை ஏற்றுக்கொள்கிறதில்லை. மனுஷன் மிக கேவலமாய் போய்கொண்டிருக்கிறான். மனித ஜென்மம். அமெரிக்காவில் கடந்த வாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 50 மாநிலங்களிலும் குறிப்பாக டெக்சாஸ் மாநிலம் இன்றைக்கும் பக்தியோடும் பரிசுத்தத்தை காத்து வருகிறது. டெக்சாஸில் சதர்ன் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற ஒரு சபை உண்டு, நிறைய சபைகள் உண்டு. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கூட அனுப்புவதில்லை. வீட்டிலேயே ஹவுஸ் ஸ்கூலிங் பண்ணி பெரிய படிப்பெல்லாம் படித்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகள், சதர்ன் பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய பிள்ளைகளுக்கு பேண்ட் அணிவிக்கிறது கிடையாது. முன்னங்கை வரலின் சட்டை, கழுத்து மூடியிருக்கும். ஆச்சரியமாயிருக்கும். பெண்கள் கூட, சகோதரிகள் கூட வேதத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. அந்த மாநிலத்தில் இந்த ஓரின சேர்க்கையாளருடைய திருமணத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் கடந்த வாரம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஓரின சேர்க்கையாளருடைய திருமணத்தை அங்கீகரித்து எல்லா மாநிலங்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். இதன் அடையாளம் என்ன? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறோம்? அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேலையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு
ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. இதுவரை கேள்விப்பட்டிராத பாவங்களும் இதுவரை கேள்விப்பட்டிராத நிகழ்வுகளும் நடக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்லவும், தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி நாம் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34, 35, 36. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 பிரதான சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் லூக்கா என்கிறவர். இந்த பரிசுத்த லூக்கா டாக்டர் பட்டம் பெற்றவர், டாக்டர் படித்தவர், டாக்டர் பயிற்சி பெற்றவர். நீங்கள் தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சையாக தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் கிடையாது, காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் வயிற்றை தட்டி பார்க்குறதில்ல, கண்ணு தான் பார்க்குறாரு முதல்ல. யாராவது டாக்டர் எனக்கு வயிற்று வலிக்குது ஏன் கண்ணில் பார்க்குறீங்கன்னு யாரும் நம்ம கேட்டது கிடையாது. கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. என் தம்பி பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பிரிஸ்காவே இருக்க மாட்டான், கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவு. இப்போ ஒரு நாள் டாக்டர் ரத்தன் சிங் வந்திருந்தார் வீட்டுக்கு. இப்போ இவனை கொஞ்சம் பாருன்னு சொன்ன உடனே வெறும் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவான், இட்லி சாப்பிடுவான், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். பழம் சாப்பிட மாட்டான், சாக்லேட்டு ஸ்வீட் எதுவுமே சாப்பிட மாட்டான். ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா கூட ஒன்று சாப்பிட்டுட்டு வேணான்னு வச்சுருவான்.
அந்த நேரம் டாக்டர் ரத்தன் சிங் அவன் கண்ணை பார்த்துட்டு, பாஸ்டர் இவன் கண்ணில் ரத்தமே, இவன் உடம்புல ரத்தமே இல்லை, எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்டால், இங்கே பாருங்கன்னு கூப்பிட்டு காட்டினார், கண்ணு காட்டினார். கண்ணு வெளுப்பாக இருக்கு, நம்ம கண்ணெல்லாம் பாருங்கள் சிவப்பாக இருக்கும், இவன் கண்ணு பாருங்கள் வெள்ளையாக இருக்கு, அதனால் உடம்புல என்ன இல்லை, ரத்தம் இல்லை. குடிகாரனுடைய கண்களை பார்த்தீர்களானால் கண்கள் சிவந்து போயிருக்கும். ரொம்ப காய்ச்சலில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போயிருக்கும். பயந்து போனவங்களை பார்த்தீங்கன்னா கண்ணு மிரட்சியாக இருக்கும். நல்லா பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏன்னா பயந்து இருக்கிற என்ன, அதாவது அதிர்ச்சி ஆயிட்டியா அல்லது எதையாவது பார்த்துட்டியா பயந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்? கண்ணு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. ஆகவேதான் மத்திய சொன்னார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்திய 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. லூக்கா சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அதற்கு முன்பு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை வெளிச்சமாக இந்துக்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வள்ளலாரை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், அவர் விக்கிரக ஆராதனையை வெறுத்தார், விக்கிரக ஆராதனை தவறு என்று சொன்னார், கடவுள் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னார். அவரை தீவிர இந்துக்கள் வேதத்தை வாசித்து கடவுள் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தீவிர இந்துக்கள் அவர் குடியிருந்த அந்த குடிசையை தீ வைத்து கொளுத்தி விட்டு அவர் ஜோதி ஆயிட்டார்னு சொல்லி உலகத்தை நம்ப வைத்தார்கள். அவர் ஜோதி ஆயிட்டார்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், நிலவு சந்திரன் தன்னில் தான் ஒளி உடையதை அல்ல, சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது. ஆனால் அது சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டுது. அதனால தான் மாதத்தில் 15 நாட்கள் 30 நாட்கள் அப்படியே தேய்பிறை என்று சொல்லுவார்கள். சூரியனும் சந்திரனும் விலகி போகிறதை தேய்பிறை என்றும் நெருங்கி வருகிறதை வளர்பிறை என்றும் சொல்லுவார்கள். சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று சந்திரன் தன்னை பிரகாசிக்க செய்வது போல வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரெல்லாம் கிட்டி சேருகிறார்களோ அவர்கள் பிரகாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்களேன்? வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், அது ருசி கொடுக்கும். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அது வழிகாட்டும். வெளிச்சம் இருளில் இருக்கிறவர் ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நல்வழி இதுவே என்று சொல்லி காண்பிக்கிறது தான் வெளிச்சம். உண்மையான விசுவாசிகள், இயேசுவோடு நெருங்கி இருக்கிறவர்கள் வெளிச்சமாயிருப்பார்கள். அவருடைய முகத்தை, அவருடைய முகப்பிரகாசத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவன் முகம் பிரகாசமாயிருக்கிறதை கண்டவர்கள் பார்க்கக்கூடாமல் தங்கள் முகத்தை முக்காடிட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பிரகாசமாயிருந்தது மோசேயினுடைய முகம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் முகம் பிரகாசமாயிருக்கும், அழகாயிருக்கும், வசீகரமாயிருக்கும். வசீகரத்திற்கும் அழகுக்கும் கருப்பு ஆகாது அல்லது சிவப்பு தான் சரியாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் அது தப்பு. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் அவருடைய தோல் எந்த கலரில் இருந்தாலும் சரி,
தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் வரும் பொழுது ஒருவராலும் கொடுக்க முடியாத பிரகாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு கரையக்கூடியது, அது கரைந்து விட்டால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. வெளிச்சம் அது மறைய வேண்டுமானால் தானே அணைந்தால் ஒளி அந்த வெளிச்சத்தை ஒருவரும் மறைக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, உன் கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்கு? விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விரில் எவ்வளவு அதிகமாயிருக்கும். லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இரு? சொல்லுங்களேன். சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் கிராமங்களில் கூரை கொட்டகையில் சினிமா கொட்டகை உண்டு. அது இருட்டின பிறகுதான் அங்கே ஷோவே ஆரம்பிக்கும். 6 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். நகரங்களில் கட்டிடங்களில் சினிமா தியேட்டரில் காலையில் மத்தியானம் நைட்டு 4 ஷோவெல்லாம் ஓடும். அந்த பகல் காட்சி பார்க்கும் பொழுது யாராவது அவசரத்துக்கு வெளியே போகணும், பாத்ரூம் போகணும்னு சொல்லி கதவை திறந்தா எல்லாரும் கத்துவானுங்க, ஏய் கதவு மூடு கதவு மூடு. ஏன்? வெளிச்சம் உள்ளே வந்துடக்கூடாது. சரி, சினிமா பார்த்துட்டு வெளியே வர்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க முகமெல்லாம் இருளாக இருக்கும். ஏன்? 3 மணி நேரம் இருளில் உட்கார்ந்தால் உங்கள் முகம் எப்படி தான் இருக்கும்? சொல்லுங்களேன். இருளாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய பவுடர் போட்டுக்கிட்டு போய் மேக்கப் போட்டுக்கிட்டு உள்ளே போனாலும் 3 மணி நேரம் கழிச்சு இருளிலிருந்து வெளியே வரும் பொழுது உங்கள் முகம் எப்படி தான் இருக்கும்? இருளாக தான் இருக்கும். காரணம், அவர்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை உலகத்திற்கு மகா பெரிய வெளிச்சமாய் சொன்னான். இயேசுவோ தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாயிருக்கும். கண் தெளிவாயிருந்தால். இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு உடனடியாக ஜாண்டிஸ் வந்துடுது. பிறக்கிற குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் இன்குபேட்டரில் வச்சிடுறாங்க. கேட்டால் ஜாண்டிஸ். ஏன் ஜாண்டிஸ் வந்தது? எப்படி சொல்கிறாங்க? பொதுவாக குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த கண் வெள்ளையாக இருக்கும். உள்ளே இருக்கிற கருப்பு மட்டும்தான் கருப்பாக இருக்கும், மீதி எல்லாம் அப்படி வெள்ளையாக இருக்கும். வளர்ந்து வளர 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 அந்த வெள்ளை மங்கிக்கிட்டே போகும். காரணம் என்ன தெரியுமா? அவன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்குள் போகும் பொழுது அவன் கண் வெண்மை இழக்க ஆரம்பிக்கிறது. மஞ்சள் காமாலை கண்ணை பார்த்தா தெரியும் மஞ்சள் காமாலை உள்ளவனுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண் நீ யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து விடும். உன் கண் உன் சரீரத்தில் என்ன வியாதி என்பதை காண்பித்து விடும். யாரும் தங்களை மறைத்துக் கொள்ளும். சந்தோஷமாக இருக்கிறவங்கள பாருங்க, கண்ணு பிரகாசமாக இருக்கும். துக்கமாக இருக்கிறவங்கள பாருங்க, கண்ணு சிவப்பாக இருக்கும், கண்ணு அப்படி மூடிட்டு இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறவங்களோட கண்ணு பாருங்க, இப்படி திறந்து இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஆகவே தான் லூக்கா சொல்கிறாரு, அவர் டாக்டர் ஆனதுனால ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னதை விளக்கி சொல்லுகிறார் லூக்கா. மார்க்கோ யோவானாவது சொல்லவில்லை. மத்தேயு லூக்கா மட்டும் தான் சொல்கிறாங்க. கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்குது? விளக்காக இருக்கிறது. சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? நல்லா கவனிங்க. நிறைய பெற்றோர் சொல்கிறாங்க, அவனோடு சேர்ந்து தாயா கெட்டுட்டான்,
அந்த பொண்ணா கூட சேர்ந்து தான் கெட்டுட்டா, இவ அந்த பையனோட சேர்ந்து தான் கெட்டான், அந்த ஆளோட சேர்ந்து தான் கிடையவே கிடையாது. ஒருத்தரோடு சேர்ந்து ஒருத்தர் கெடுறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கம் வெள்ளியோடு சேர்ந்து வெள்ளியா மாறிட முடியாது. தங்கம் இரும்போடு சேர்ந்து இரும்பா மாறுறது கிடையாது. உன் மனசுக்குள் ஒன்று மறைந்து கிடக்கிறது, ஒளிந்து கிடக்கிறது. அது வாய்ப்பு வரும்போது வெளிப்படுகிறது. இவரால் தான் ஆச்சு, இவரால் தான் ஆச்சு, கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த சந்தர்ப்பங்களில் நம்முடைய கண் இருளடையுது என்பதையும் இந்த மத்தேயும் லூக்காவும் தெளிவாக சொல்கிறாங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரக்காலால் மூடி வைக்காம. மரக்கால் என்ன தெரியுமா? நகரத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு மரக்கால்னா என்னன்னு தெரியாது. இந்த லிட்டர் படிக்கு பிறகு லிட்டர்னு வந்துச்சு. இந்த லிட்டர் படிக்கு முன்பு மரக்கால்னு ஒன்று இருந்துச்சு. நான் கிராமத்தில் பிறந்தவன். இப்போ எங்கள் கிராமம் கூட நகராட்சி, இது இப்போ மாநகராட்சிக்குள்ளே சேர்த்துட்டாங்க. நான் கிராமத்தில் பிறந்தேன். எங்களுக்கு வயல் உண்டு. அங்கே வயலில் விளைந்து கொண்டு வந்து களத்து மொட்டில் அடித்து நெல்லெல்லாம் பிரித்து அளக்கிறதுக்கு பெரிய ஒரு இந்த படி இருக்குது பாருங்கள், லிட்டர் படி. அது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும், உயரமாக இருக்கும். அதை கொண்டு வந்து அளப்பா, மரக்காலை கொண்டு வந்து அலங்கன்னு சொல்லுவாங்க. 8 மரக்கால் ஒரு மூட்டைம்பாங்க. ஒரு மரக்கால் எத்தனை படினா 8 படி. 8 படி ஒரு மரக்கால், 8 மரக்கால் ஒரு மூட்டை. இப்போ அது 75 கிலோன்னு ஆயிடுச்சு. ஒரு மூட்டை வந்து 75 கிலோன்னு ஆயிடுச்சு. 100 கிலோ மூட்டை இருக்குது. அது அப்படியே சுருங்கி 50 கிலோவாக இப்போ 25 கிலோவுக்கு வந்துருச்சு. அரிசி மூட்டையெல்லாம் எவ்வளோ கிடைக்குது? 25 மூட்டை. ஆனால் முன்பெல்லாம் அரிசி மூட்டை வந்து 100 கிலோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 75 கிலோவாக குறைஞ்சிது. அதுக்கப்புறம் அது 50 கிலோவாக குறைஞ்சிது. அதுக்கப்புறம் இது 25 கிலோவுக்கு வந்துருச்சு. 5 கிலோ பாக்கெட்டும் வந்துருச்சு, 1 கிலோ பாக்கெட்டும் வந்துருச்சு. சரி, கிடக்கட்டும். மரக்கால் என்னப்படுவது தானியத்தை அளப்பதற்கு பயன்படுவது. தானியத்தை அளப்பதற்கு பயன்படுகிற அந்த மரக்கால், மத்தேயு சொல்றாரு, ஒருவனை விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன பண்ண மாட்டான்? சொல்லுங்களேன். ஏன் மூட்டினா என்ன ஆகும்? என்ன ஆயிடும் சொல்லுங்க? சுற்றிலும் இருளடையும். மட்டும் கிடையாது, மரக்காலால் மூடி வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த திரி அணைஞ்சிரும். திரி இருள் அணையது மாத்திரம் இல்லை, அந்த திரி. அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது, நீ ஆராதனைக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்துவாயானால் நீ அந்தகாரத்துக்குள் போகிறாய் என்று அர்த்தம். அடிக்கடி நான் சொல்றது தான், உங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்கள். வாலிப பிள்ளைகளை நல்ல நண்பர்களோடு கூட, ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட சேர்த்து விடுவீர்களானால் அவர்களுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமாயிருக்கும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வெளிச்சத்தை நம்மை தவிர ஒருவரான இருளாக்க முடியாது. நம்முடைய வெளிச்சத்தை, நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை ஒருவராலும் இருளடைய செய்ய முடியாது. என்னிடத்துல யாராவது சொன்னாங்கன்னா, அவனோடு சேர்ந்ததாயா இந்த பழக்கத்தை எல்லாம் கற்றுக்கிட்டான். எந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டான்? சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த பெற்றோர்கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏங்க, இவன் 2 கையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு யாராவது வாய்க்குள்ளே சிகரெட்டை வச்சு யாராவது கொளுத்தி விட்டு ஈடான்னு சொன்னாங்களா? கிடையாது. அதே மாதிரி குடிகாரன் யாராவது இவனை பிடிச்சிக்கிட்டு பாலாடையில் வச்சு குழந்தைக்கு ஊத்துற மாதிரி ஊத்த கிடையாது. நமக்கு அறிவும் சொரணையும் இருக்கிற வரை ஒருவரும் நம்மை தீட்டுப்படுத்த முடியாது. யோசேப்பை பாவத்துக்கு உட்படுத்தும்படி போத்திபாருடைய மனைவி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் முயற்சித்தால் முடியவில்லை. தாவீது உப்பரிகையின் மேல் பார்த்து கொண்டிருந்தான். யுத்த களத்திற்கு போகாமல் உப்பரிகையின் மேல் இருந்தவன் உப்பரிகையின் மேல் இருந்து அப்படியே லாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சுத்தில என்ன நடக்குதுன்னு சொல்லி. அரண்மனையின் உப்பரிகையிலிருந்து பார்க்கிற அவனுக்கு திடீரென்று சொல்லி ஒரு பெண் குளிக்கிற அந்த குளியல் காட்சி கண்ணுக்கு தெரிகிறது. பார்த்த உடனே என்ன பண்ணினா, சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து வந்திருக்கணும். ஒரு பெண் குளிக்கிறாள்ன்றது தெரிஞ்சிருச்சு, கடந்து வந்திருக்கணும். இல்லை, அவன் இன்னும் கூட பார்க்குறான். கூட பார்க்க
அந்த கண் வழியாக, அவனுக்கு அந்த பார்வையின் வழியாக, கண் வழியாக பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் உடனடியாய் ஒருவனுக்கு வருவதில்லை. இச்சை, இந்த கண்களின் இச்சை, கண்களின் இச்சை, பொருளாசை எதிலிருந்து வருது? கண்ணிலிருந்து வருது. பாவ இச்சை எங்கிருந்து வருது? கண்ணிலிருந்து வருது. ஒரு காலத்தில் இந்த கண்களின் இச்சை, பாவ இச்சைகள், நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஆபாச படங்கள் புஸ்தகம். ஆபாச படம்னா என்ன? வெறும் நீச்சல் உடையில் இருக்கிற ட்ரெஸ்ஸு தான். நீச்சல் உடையில் இருக்கிற படத்தை கூட திருட்டுத்தனமாக வைத்து பார்ப்பார்கள். அந்த ஒரு பேப்பரை, அது மோர் மார்க்கெட்டில் அது போலீஸ் ரெய்டு வந்து அந்த மாதிரி புஸ்தகங்களை பிடிக்கும். புஸ்தகங்களை விற்கிறவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. இன்னைக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. கையில் அடக்கமாக இருக்கிற கையில். நேற்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி. சொந்த சகோதரன் சகோதரியை கற்பழித்து கொலை செய்து விட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். நல்ல பையன், ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனை சிலர் வந்து விசாரணை செய்யும் பொழுதுதான் சொல்றான், இல்லை, நான் எப்பவுமே தனிமையில் இருக்கும் பொழுது ஃபோனில் நிர்வாண படங்களை பார்ப்பேன். குடித்து விட்டு அதையே பார்த்து கொண்டிருப்பேன். அப்படி ஒரு நாள் எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என் தங்கச்சி குளிச்சுட்டு வந்தா. அவளை பார்த்த உடனே என் தங்கச்சிங்கிறத மறந்துட்டேன். நான் படத்தில் பார்ப்பது போலவே இருந்ததுனாலே என் தங்கச்சி நான் கற்பழிக்கும்படி முயற்சித்தேன். அவள் சத்தம் போட்டாள். சத்தம் போட்டவளை நான் வாயை பொத்தி விட்டு அவளை கற்பழித்து விட்டு வெளியே சொல்லி விடுவாள் என்பதற்காக கொன்று விட்டேன். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? கண். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. நாங்க சின்ன பையனா இருந்த காலத்தில் சினிமா படங்கள் ஒரு நல்ல செய்தியை உலகத்துக்கு சொல்லும். அண்ணன் தங்கை பாசத்தை, இன்னைக்கும் பாசமலர் என்கிற படம் வந்து 60 வருஷங்களுக்கு மேலே ஆயிருச்சு. இன்னைக்கு அண்ணன் தங்கச்சி பாசத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பார் பாசமலர். பாசமலர் என்று சொன்னா அண்ணன் தங்கச்சி பாசம், அப்பா அம்மா பாசம், சகோதர பாசம், சகோதரி பாசம், கூட்டு குடும்பத்தை குறித்து இவையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த காலங்கள் போய் இப்போ சீரியல்ல அண்ணன் மனைவியை மச்சனை வச்சுக்கிறான், தம்பி ஒய்ஃபை மூத்தார் வச்சுக்கிறாரு. அதை நியாயப்படுத்துகிறாங்க. அக்கிரமம். ஏன்? தேசமும் உலகமும் உலகத்தின் ஜனங்களும் கரைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். எதன் வழியாக? கண்களின் வழியாக. ஆகையினால தான் சொன்னாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன பண்ண மாட்டான்? சொல்லுங்களேன். மரக்கால் எதை குறிக்கிறது? தானியத்தை குறிக்கிறது. அரிசி எதிலிருந்து வருது? தானியத்திலிருந்து வருது. கோதுமை எதிலிருந்து வருது? தானியம். இந்த தானியம் எதை? மரக்கால் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? வேலையை குறிக்கிறது. அடுத்து ஆகாரத்தை குறிக்கிறது. வேலையை குறிக்கிறது. அடுத்து சில பேர் இருக்கானுங்க, சில மனுஷனுங்க இருக்கானுங்க, வேலை தான் அவனுக்கு உயிர். மனைவி வேண்டாம், சகோதரர்கள் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், வேலை 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 வேலை. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒர்க்காலிக் என்று சொல்வார்கள். வேலை பைத்தியம். இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் இருக்கிற சாஃப்ட்வேர் பீப்புள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பல மணி நேரங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறனால டிஸ்க்கு போயிடுது. கண்ணு சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால கண்ணு கெட்டு போகுது. ஆனால் விடவும் மனசு கிடையாது. ஏன்னா சம்பளம் நிறைய. அந்த சம்பளத்தை நம்பி வீடு வாங்கியாச்சு, அந்த சம்பளத்தை நம்பி கார் வாங்கியாச்சு, அந்த சம்பளத்தை நம்பி பைக் வாங்கியாச்சு, அந்த சம்பளத்தை நம்பி பேங்க்கில் லோன் எடுத்தாச்சு. இப்போ அந்த வேலையை விட்டால் காரு போயிடும், வீடு போயிடும், எல்லாம் போயிடும். ஆகினால என் உடம்பு கெட்டாலும் பரவாயில்ல, ஆராதனைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு ஏன்பா வரல? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிடுறாங்க. மரக்காலால் மூடி வைக்காத, எதால மூடி வைக்காத சொல்லுங்க. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் டைப்பிஸ்டாக டெம்பரரியாக இருக்கும் பொழுது தினந்தோறும் 10 ரூபா கூலி. வெறும் 10 ரூபா தாங்க கூலி. அன்னைக்கு தினந்தோறும் வேலை இருக்கும்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது, நான் வேலை செய்யும் பொழுது 172 டெம்பரரி ஸ்டாஃப் என்னை உட்பட. அதில் நான் 32வது நபர் சீனியாரிட்டியில். இந்த 172 பேரில் நான் ஒருத்தர் தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட வேலைக்கு போக மாட்டேன். அரசாங்க விடுமுறை நாட்களில் எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிடுவேன். குறைச்ச சம்பளம் வாங்குறவன் நான் தான். ஆனால் என்கிட்ட தான் நிறைய பேர் வந்து கடன் வாங்குவானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டான். அப்படி சில நேரம் கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும், ஆன்சர் ஷீட் அனுப்பணும், கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும், கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வரணும், ஆன்சர் ஷீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னால் நான் ஒரே கண்டிஷன் போடுவேன். 11 மணிக்கு மேலே வருவேன் பிரியமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்படியாவது நீ வந்து சேருப்பா போதும். 11 மணிக்கு மேலே தான் வருவேன். காரணம் என்ன, சர்ச்சை முடிச்சுட்டு தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். பரவாயில்லவா, 8:30 மணிக்கு இருக்கணும் சர்ச் ஆஃபீஸில், நான் 11 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லுவேன். பரவாயில்ல வாப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் லாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ்க்கு வரமாட்டான். வேலை உன் வெளிச்சத்தை மறைக்கக்கூடாது. சாப்பாடு, சில பேர் சாப்பாட்டு ராமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு மனுஷன் என்னை தேடி வந்தார். அந்த மனுஷன் என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா ஐயான்னு கேட்டேன். அவர் வந்த நேரம் ஒரு 2 மணி இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொன்னார், சாப்பிட்டையா, ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன். சாப்பிட்டு தான் வர்றேன், ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி, அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா கேட்டார், என்ன சாப்பாடுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏதோ கறி சாப்பாடு தான் இருக்குது. அப்படின்னா கொடுங்கன்னாரு. சரி, ஏற்கனவே ஒரு சாப்பிட்டு வந்தாரேன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு போட்டு அவருக்கு கறியெல்லாம் போட்டு வச்சு கொடுத்து சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிட்டாரு, இதையே சாப்பிடுவாரான்னு சந்தேகத்தோடு போட்டேன். என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு அவர் இதில் உட்காரு. கொஞ்சம் போட்டோம், இன்னும் போடுங்க ஐயான்னாரு. திரும்ப அதே அளவு போட்டு சாப்பிட்டு, இன்னும் வேணுமா ஐயா, இன்னும் போடுங்கன்னாரு. அது மாதிரி 4 முறை சாப்பிட்டார். ஆக்சுவலாக அவர் 1 மணி நேரத்துக்கு முந்தைய சாப்பிட்டதை விட இப்போ அதிகமாக சாப்பிட்டார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஐயா, எனக்கு புளியப்பம் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லையான்னார். என்ன இல்லை, புளியப்பம் என் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், நீங்கள் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்கன்னாரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவர் பார்த்து கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். குறைந்தது 3 வேளை, அதிகபட்சம் 9 வேளைன்னாரு. அது குறைஞ்சது 3 வேளையா, அதிகபட்சம் எத்தனை வேலை, 9 வேலை. சரி, 9 வேலை எப்படியா சாப்பிடு, இதே அளவு சாப்பிடுவையா? இதுவரை அப்படி ஒரு நபரை உலகத்தை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா, உன்னுள்ள வெளிச்சம் மரக்காலால் மூடப்படுகிறது. போஜன பிரியனாய் இருக்கிறவனுடைய தொண்டையில கத்தி வைக்க சொன்னார் ஆண்டவர். போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையார். முதலாவது, மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நம்ம கண்ணை பின்னாடி வைக்காம ஏன் முன்னாடி வச்சார் தெரியுமா ஆண்டவரே? நீங்க முன்னோக்கி போகணுங்கிறதுக்காக ஐயா, முன்ன பார்த்துக்கிட்டு போகணுன்னு தான் வச்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணை சைடில் வைக்காம குதிரைக்கும் மாடுக்கும் கண்ணை சைடில் வச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நேரில் வச்சிருக்கிறாரு, நேராக வச்சிருக்கிறாரு. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, மனுஷன் ஒருத்தந்தான் நேர்மையாய் நடக்கிறவன், நேர்வழியாய் நடக்கிறவன். நேர்வழியாய் நடக்கணும் என்பதற்காக, நேர்மையாய் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் 2 கண்ணையும் சரியா நேராக வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டுள்ள யாவருக்கும் என்னவா இருக்குமா? ஐயா, நீ தேவனுடைய பிள்ளையானால் உன் வீட்டுக்கு நீ தான் வெளிச்சம். நீ கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பாயானால் உன் வீட்டுக்கு நீ தான் வெளிச்சம். உங்கள்கிட்ட தான் எல்லாரும் ஓடி வருவார்கள். சில நேரங்களில் பாருங்களேன், எங்கே பிரகாசமான வெளிச்சம் இருக்கோ பூச்செல்லாம் அங்கே தான் ஓடி வரும். இதெல்லாம் எங்கே ஓடி வரும்? பூச்செல்லாம் அங்கே தான் ஓடி வரும்.
ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஓடி வருவார்கள். இருளான இடத்துக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. எங்கள் கடைசி மக மெர்லின் நைட்டு 10 மணிக்கு மேலே ஹாலில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பு ரூமுக்கு போயிட்டு வேணா போக மாட்டா. பயம். இருளை கண்டா பயம். இருளை கண்டா பயம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஆனால் இருள் வெளிச்சத்தை கண்டு பயப்படும். அடுத்ததாக மரக்கால் வேலையை குறிக்கிறது என்று சொன்னேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16 வேகமாக வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே, ஆகாரம், பாத்திரம் எதை குறிக்கிறது? ஆகாரத்தை குறிக்கிறது. சாப்பாட்டுக்காக சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனை ஒரு கல்யாண விருந்துக்கு போயிட்டையா, சாப்பாடு பாத்திரம். கல்யாண விருந்து எது அடையாளம்? பாத்திரம். பர்த்டே பார்ட்டி, எந்த பார்ட்டி ஆனாலும் சரி ஆராதனைக்கு அடுத்து தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் உறவினர்கள் சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது மத்தியானத்துக்கு மேலே வைப்பாங்க. என்னை வந்து கூப்பிடும் பொழுது நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு சொல்லுவேன். டாரஸாவது அனுப்பி வைங்க அப்படிம்பாங்க. டாரஸும் வரமாட்டாங்க. பிள்ளைகளும் வரமாட்டாங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம். அப்படின்னா இப்போ தான் வருவீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா ஆராதனை முடிச்ச பிறகு வச்சுக்கிறோம். ஓகே. அதிலிருந்து நான் வரணும்னு யாராவது விரும்புனா ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா மத்தியானத்துக்கு மேலே வைக்கணும் அல்லது 1 மணிக்கு மேலே வச்சா தான் வருவேன். அது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் உறவினர்களுக்கு உங்களை குறித்து ஒன்று தெரிய வேணும். ஞாயிற்றுக்கிழமை போனால் அவங்க வீட்டில் இருக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை போனால் நம்மளை விட்டுட்டு சர்ச்சைக்கு போயிடுவான். இன்றைக்கு நிறைய பேர் ஏன் ஆராதனைக்கு வரல? விருந்து திடீர்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தர்றேன். ஒருவேளை சனிக்கிழமை நைட்டு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சனிக்கிழமையும் கேட்டவங்களுக்கு நாளைக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, கறி, மீன், முட்டை எல்லாம் சொன்னால் அவ்வளவுத்தையும் சனிக்கிழமை நைட்டு வாங்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு புறப்படும். எங்கன்னு கேட்பாங்க. சர்ச்சைக்கு. அப்போ நாங்கள் வர்றதா இருந்தால் கூட வாங்க, இல்லைன்னா சமைச்சு வைங்க, நாங்கள் வர்றோம். வர்றதா இருந்தால் என்ன பண்ணுங்க, எங்களை கூட வாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அடுத்த முறை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம சமையல்காரி ஆக்கிடுவான். வீட்டுக்கு போனால் சமையல் செய்ய சொல்லுவாங்க. வேண்டாம். மாறா எப்பவும் இல்லாமல் இப்போ பிசாசு எப்பவும் இல்லாமல் அன்றைக்கி தான் வருவான். ஞாயிற்றுக்கிழமை தான் உன்னை சர்ச்சைக்கு போக விடாமல். திடீர்னு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் வருவான் சாத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கிடச்சிது எங்களுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம். அது ஆராதனைக்கு. சொல்கிற தைரியம் இருக்கா? சொல்ல முடியுமா? அல்ல சொன்னால் தான் கேட்பாங்களா? ஏன் இல்லை? உன் வெளிச்சம் எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியும். தேடா இவரா நீ அப்படி சொன்னேடா திடீர்னு பக்தி வேஷம் போட்டார் பாரு இவர். ஏன் தெரியும் நல்லா நீ யாருன்னு. அவனை கூட என்னென்ன பண்ண, எங்கெங்கே போனேன், என்னென்ன பேசினேன், எப்போ பேசினேன், எது பண்ணன்றது அவனுக்கு நல்லா தெரியும். உடனே அவன் தேடா திடீர்னு பக்தி வேஷம் போட்டார். ஏய் வாடா, அவன் பக்தியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பைபிளை பிடுங்குவாங்க நம்மக்கிட்ட இருந்து. பைபிளை கொடு. நீ என்ன சொல்லணும்? நான் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன், பழைய ஆள் இல்லை சொல்ல முடியுமா? சொன்னாதாயா வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா உன்னை பாத்திரத்தினால மூடி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். எதனால்? யாரும் மூடி வைக்கல, நீயே மூடிக்கிட்டேன்னு அர்த்தம். பிரைஸலா. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொடைக்கானல்ல ஸ்டீவன் சாட்சி கொடுத்தாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. சாப்பாட்டுக்காக நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன்னாரு. அது கூட பரவாயில்ல, காசுக்காக எதையும் செய்வேன்னாரு. அதுக்காக நான் திருடி இருக்கிறேன்னு சொன்னார். திருடுவேன், காசுக்காக நான் என்ன வேலை வேணா செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வெளிச்சத்தை, உன் விளக்கை
மரக்காலால் மூடி வைக்கவும் கூடாது. அடுத்தது அது பாத்திரத்தினாலே. மூன்றாவது, கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். கட்டில்னாவே என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்களேன்? தூக்கம் தான் ஞாபகம் வரும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இங்க பாருங்க, என் மக எப்ப வேணாலும் தூங்குவா, இன்னைக்கு முழுசும் தூங்க சொன்னாலும் தூங்குவா. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பையனை குறித்து சொல்லுவாங்க, ஏமா உங்க சர்ச்சை ஐயா காலையில் எழுப்பிட்டு தான் ஏன் வர்றேன், நீங்கள் போங்க பின்னாடி வர்றேன்னு படுப்பான் ஐயா, நான் திரும்பி போகிற வழி தூங்கிட்டு இருப்பான் ஐயா, தூங்கி எழுப்பி சாப்பாடு கொடுத்த பிறகு திரும்ப படுப்பான் ஐயா, திரும்ப மத்தியானம் சாப்பாட்டுக்கு எழுப்பி சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவான், திரும்ப படுப்பான் ஐயா, திரும்ப நைட் சாப்பாடுக்கு தான் எழுப்புவான். விளக்கு இப்போ எங்கே போயிடுச்சு? கட்டில் தூக்கத்துக்கு மட்டும் கிடையாது, விபச்சாரத்திற்கு அடையாளம். கட்டில் எதுக்கு அடையாளம்? விபச்சாரத்துக்கு அடையாளம். வேசித்தனத்தினாலே உன்னுடைய வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. முதலாவது, மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. ரெண்டாவது, பாத்திரத்தினால மூடி வைக்கக்கூடாது. மூன்றாவது சொல்லுங்க, கட்டில்னா ரொம்ப விவரமாக சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டேன். முதல்ல தூக்கம், ரெண்டாவது என்ன? விபச்சாரம். நான்காவது ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்க, அதே வசனத்தில் 11:33 வாசிக்குமா? அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை எங்கே வைப்பாருன்னா, லூக்கா 11:33 வாசிங்க. மறைவிடத்திலாவது, எங்க சொல்லுங்க? மறைவிடம்ங்கிறது என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, அந்தரங்கம். பாவம் செய்கிற எவனும் வெளியரங்கமா செய்ய மாட்டாயா. திருடுறவன் அந்தகார மறைவை தேடுவான், பாவம் செய்கிறவன் மறைவை தேடுவான். பாவம் செய்கிறவன் மறைவான இடத்துக்கு போவான். முதல் பீடி பிடிச்சவனை பாருங்களேன், முதல் குடிச்சவனை பாருங்க, முதல் சிகரெட் பிடிச்சவனை பாருங்க. எங்க கிராமத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு பீடி பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சின்ன பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா சிகரெட் பிடிக்கிறத பார்த்துருக்கிறேன். எப்படி பற்ற வைக்கிறது, எப்படி இப்படி இழுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். மூக்கு வழியாக எப்படி விடுறது, வாய் வழியாக எப்படி விடுறதுன்னு. எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் இது ட்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுருளாக விடுறாங்களே, நீட்டாக விடுறாங்களே, அப்படி தலைக்கு மேலே விடுறாங்களே, வாய்க்கு கீழே விடுறாங்களே, இதில் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். எனக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 9ஆம் வகுப்பு வந்தேன். என் நண்பன் ஒரு சொன்னே, நீ பீடி பிடிச்சிருக்கடான்னா. இல்லைன்னு கூட்டிகிட்டு போனான். எங்கே தெரியுமா? எங்கள் பள்ளிக்கூடத்திலேருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு சவுக்கு தோப்பு. எதை பிடிக்கிறதுக்கு? பீடி பிடிக்கிறது. மறைவிடம். முதல் பீடி எவனும் பப்ளிக்காக பிடிச்சது கிடையாது, முதல் குடி எவனும் பப்ளிக்காக குடிச்சது கிடையாது, முதல் பாவத்தை எவனும் பப்ளிக்காக செஞ்சது கிடையாது. பாவம் செய்கிறவன் மறைவிடத்தை தேடி போவான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி எங்கே வைக்கக்கூடாது? மறைவிடத்தில் வைக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்றாரு? அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை எங்கே வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லி எது கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். கிராமத்தில் அந்த காலத்தில் மின்சார விளக்குகள் வருவதற்கு முன்பு 4 ரோடு திரும்புகிற இடத்துல ஒரு மரம் ஒன்று நட்டு வச்சு அதுக்கு மேலே விளக்கு, அது அரிக்கன் லேம்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருப்பாங்க. அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் போய் எண்ணெயை ஊற்றுவாங்க. விளக்கு தண்டி அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வெளிச்சமாக இருக்கும். விளக்கு தண்டி இங்கே பார்க்குறீங்களா, லைட் ஹவுஸ், லைட் போஸ்ட், அதுதான் விளக்கு தண்டி. அது மேலே வைப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய விளக்கு தண்டி என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் கண் வெளிச்சமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவாங்க, கண்ணு மங்கலாயிருச்சியா, வயது ஆக ஆக 60, சில பேருக்கு 60 தாண்டினா, சில பேருக்கு 70 தாண்டினா, இப்போல்லாம் 40 தாண்டிட்டாலே என்ன கேட்ராக்ட்னு சொல்லி ஒரு 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 தோல், ஒரு மெல்லிய தோல் கண்ணை மூடுது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா கொஞ்ச நாளில் கண்ணே தெரியாமல் போயிடும். வளர்ச்சி. அதுக்கு என்ன காரணம்? சக்கரை வியாதி அதிகமாயிருச்சு, கொழுப்பு அதிகமாயிருச்சு, ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. உன் சரீரத்தில் என்ன பலவீனம் ஏற்பட்டாலும் முதல் பாதிக்கப்படுகிற இடம் கண்ணு தான். ஆகவே தான் சொன்னார், உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 4 காரியங்கள். முதலாவது மரக்கால், 2வது பாத்திரம், 3வது கட்டில், 4வது மறைவிடம். உங்கள் பிள்ளைகள் மறைவான இடத்தை தேடி போகிறாங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் இருட்டான இடத்தை தேடி போகிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. மறைவான இடத்துல இருக்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை எப்பவும் தூங்க விடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை எப்பவும் தூங்க விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை சம்பளத்துக்காக காசுக்காக வேண்டி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க. சீக்கிரத்தில் உன் மகன் இருளடைந்து விடுவான். ஐயா, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இந்த பழக்கம் இல்லை, இவனுக்கு எப்படி வந்தது? இந்த வேலைக்கு போனா ஐயா வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்தே என் மனசுக்குள்ள எப்படியெல்லாம் புகை விடுறாங்களோ, சிகரெட் பிடிச்சி புகை விடுறதெல்லாம் பார்த்து பார்த்து அதை விடணுங்கிற ஆசை சின்ன வயசுலேயே இருந்ததுனால 9ஆம் வகுப்பில் என் நண்பன் சொன்ன உடனே எனக்கு வேணான்னு சொல்ல வரல. முதல் முறை பீடி பிடிச்சோன்னையும் அப்படியே மூச்சடைக்கிற மாதிரி இருமல் வந்துச்சு. சொன்னா முதல் முறை எனக்கு கூட அப்படி தாண்டா இருந்துச்சுன்னா. அப்புறம் காரி 3 முறை துப்புனது தான். அஞ்சனா முதல் முறை அப்படி தாண்டா இருக்கும், அப்புறம் டேஸ்டாக இருக்கும்டானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேர் புகை பிடிக்கிறார்கள். புகை அவர்களை பிடித்து விடுகிறது, மீள முடியவில்லை. குடி அவர்களை பிடித்து விடுகிறது, மீள முடியவில்லை. போதைக்கு அடிமையாகிறார்கள், மீள முடியவில்லை. ஆகவே தான் ஆண்டு சொன்னார், ஆகையால் நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என்னத்தை எடுத்து போடுவேன்? உன் விளக்கு தண்டை வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் பிடித்து விடுவார், பிடுங்கி விடுவார். அது நடப்பதற்கு முன்பு நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவனும் விளக்கி கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான், பாத்திரத்தினால் மூட மாட்டான், கட்டிலின் கீழே வைக்க மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், அடுத்து மறைவிடத்தில் வைக்க மாட்டான். 4 காரியங்களை ஆவியானவர் சபைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிரகாசமுள்ள வாழ்க்கையை கொடுத்து எப்பொழுது நீங்கள் பிரகாசிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் காணிக்கை நேரம். காணிக்கை எடுக்கிறவங்க முன்னாடி வாங்க. காணிக்கை கையில் எடுத்துக்கொள்வோம். காணிக்கையாக ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டத்தில் யெகோவானிசி எல்லாரும் காணிக்கை கையில் உயர்த்தி பிடிங்க. காணிக்கையாக ஜெபம் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாரும் காணிக்கை உயர்த்தி ஜெபத்தை சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே,
நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக நல்ல நிலமாகிய காணிக்கை பையிலே விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இது நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு கொடுக்கவும் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள் வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த காணிக்கை உடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாய் இருக்கும்படி இது நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்தில் பார்த்து, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முந்தி செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கிருக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடி ஏற்றுவார். கோலியாத்தின் வேட்சமைக்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. சொல்லுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. திருவிருந்துக்கான நேரம். முதல் 3 வரிசையில் இருக்கிற சேர் எடுத்துருங்க.